வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம மிதுன லக்னம் பத்தி சில பொதுவான தகவல்களை பார்க்கலாம்ங்க. மிதுனம் காலபுருஷனுடைய 3வது வீடுங்க. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு ராசியில 4 விதமா பிரிச்சிருக்காங்க. காம திரிகோணத்துல முதல் திரிகோணம் மிதுனம். மிதுனம் ஒரு காற்று ராசி. அது போக அறிவு சார்ந்த ராசிங்க. அப்போ அந்த மிதுன லக்னத்துல பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப அறிவு சார்ந்த நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு 1ஆம் பாவம் அப்படிங்கிறது காலபுருஷனுடைய 3ஆம் பாவமா வர்றதுனால, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க தேடி போய் அத பத்தின தகவல்கள சேமிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லைங்க. இவங்கள தேடி தகவல்கள் வர்ற மாதிரி இருக்குதுங்க. அது மாரி இவங்க ரொம்ப அறிவு சார்ந்து இருக்கிறனால தன்னுடைய பேச்சுக்கு இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. தன்னை வெளிப்படுத்துறது தன்னுடைய பேச்சாலயும், எழுத்தாலயும் வெளிப்படுத்துவாங்க. இப்ப இவங்களோட பேச்ச யாராவது கேட்கல அப்படின்னா, இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், அத பேசி பேசி சமாளிக்கக்கூடிய நபர்களா மிதுன லக்னத்துல பிறந்தவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. அடுத்து 2ஆம் பாவம். 2ஆம் பாவம்ங்கிறது வருமானம் வரக்கூடிய நிலைகள நமக்கு சொல்லுங்க. இவங்களுடைய 2ஆம் பாவம் அப்படிங்கிறது காலபுருஷனுடைய 4ஆம் பாவமாக இருக்கிறதுனால, இவங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வந்து இடம், வாகனங்கள், வீடுகள் இதன் மூலமாக இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு தாயாரும், தாய் வழி உறவுகளும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றத நம்ம பார்க்குறோங்க. விவசாயம் மூலமாகவும், தோட்டங்கள் மூலமாகவும், இடத்துல முதலீடு செய்யறது மூலமாகவும் இவங்களுக்கு நல்ல வருமானங்கள் வருங்க. இதுக்கு மேலும் சந்திரனுடைய இணைவுகள் நல்லா இருந்தது அப்படின்னா, இவங்களுக்கு 100% விவசாயம் ஆகட்டும், இடங்கள் ஆகட்டும், வீடுகள் கட்டி வாடகை குடுக்கறதுலயாகட்டும் இவங்க வருமானம் சம்பாதிக்கிறத நம்ம பார்க்குறோங்க. அடுத்து இவங்களுடைய 3ஆம் பாவம். பெரும்பாலான மிதுன லக்ன நபர்களுக்கு இவங்களுடைய இளைய சகோதரர்கள் பேரும் புகழும் மிக்கவங்களா இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. அதே மாதிரி 3ஆம் பாவம் அப்படிங்கிறது செய்திகளை சொல்லுங்க. இவங்களுடைய 3ஆம் பாவம் காலபுருஷனுடைய 5ஆம் பாவமாக இருக்கிறதுனால, இவங்கள பற்றின வெளியில பரவக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப நல்ல செய்திகளா பரவுங்க. 3ஆம் பாவம் அப்படிங்கிறது மனம்னு சொல்லுவோங்க. இவங்களுக்கு வந்து மனம் அப்படிங்கிறது நல்ல சிந்தனைகளோட இருக்குங்க. 3ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட சம்மந்தப்படுறதுனால, இவங்களுடைய சிந்தனைகளாகட்டும், மனதோட திடமாகட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களா நம்ம பார்க்குறோங்க. சிந்தனா சக்தி மிகுந்த நபர்கள் மிதுன லக்னத்துல பிறந்தவர்களா இருக்கிறாங்க. அடுத்தது இவங்களுடைய 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தாயார், வீடு, வண்டி, வாகனம் அப்படின்னு சொல்லுவோங்க. இவங்களுடைய 4ஆம் பாவம் காலபுருஷனுடைய 6ஆம் பாவத்தோட சம்மந்தப்படுறதுனால, இவங்களுக்கு வாடகை வீடு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். 6ஆம் பாவம்ங்கிறது வாடகை வீடுங்க. இவங்க வீடு கட்டி வாடகை குடுக்கறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் இவங்களுக்கு இருக்குங்க. அடுத்து 4, 6ஓட கனெக்ட் ஆகுறதுனால, புதனுடைய இணைவுகள் சரியா இல்லாம போயிருச்சுனாவோ, தாய் காரக கிரகமான சந்திரனுடைய இணைவுகள் சரியா இல்லாம இருந்தாவோ, இவங்களுடைய தாயார் நோய்வாய்ப்படுறது, அறுவை சிகிச்சைக்கு ஆளாகிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத பார்க்குறோங்க. அடுத்தது இவங்க இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாங்கும்போது, வில்லங்கம் இல்லாத இடங்களா வாங்கிக்கிறது நல்லதுங்க. இடம் வாங்கும்போது சரியான மூலப்பத்திரங்கள் இல்லாம, சரியான வாரிசு சான்றிதழ்கள் இல்லாம இடம் வாங்கிட்டாங்க அப்படின்னா, இவங்க அதனால ஒரு வம்பு வழக்குகள சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. பேரண்ட் டாக்குமெண்ட் ஆகட்டும், வாரிசு சர்டிஃபிகேட் ஆகட்டும், அடுத்தது இது போக டெத்து. அதுக்கு ப்ராப்பரா ஒரு அப்பா, அம்மாவுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ப்ராப்பர் டெத்து வாரிசெல்லாம் எடுத்திருக்கிறாங்களான்னு பார்த்து வாங்கிக்கணும், இவங்க எப்ப இடம் வாங்குனாலும். அடுத்தது இவங்களுடைய 5ஆம் பாவம். இவங்களுடைய 5ஆம் பாவம் காலபுருஷனுடைய 7ஆம் பாவமா இருக்குதுங்க. இவங்களுக்கு 5ஆம் பாவம் 2 இடங்கள்ல கனெக்ட் ஆகுது. காலபுருஷனுடைய 5 3ஆகவும், இவங்களோட 5 காலபுருஷனுக்கு 7ஆகவும் வர்றதுனால, இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த சமுதாயத்துல நல்ல பேரும் புகழும் மிக்க குழந்தைகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. 5ஆம் பாவம்ங்கிறது குழந்தையை மட்டும் சொல்லாதுங்க, காதலையும் சொல்லும். சிலருக்கு எல்லாருக்குமே வந்து காதல் திருமணம் நடந்துரும்னு சொல்ல முடியாதுங்க. பெரும்பாலும் மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒரு இவங்க ஒரு காதல் வயப்படுறாங்க. ஆணோ, பெண்ணோ ஒரு காதல் வயப்படுறாங்கன்னா, இவங்களுக்கு அந்த காதல் திருமணத்துல முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இவங்களுடைய 6ஆம் பாவம். 6 அப்படிங்கிறது அடிமை தொழில சொல்லுங்க. 6ங்கிறது வாடகை வீடுன்னு பார்த்தோம். இவங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்க அப்படின்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னுக்கு வர மாதிரியான சூழ்நிலைகள் இவங்களுக்கு இருக்குங்க. 6, 8ம் சம்மந்தப்படுறதுனால, இவங்க செய்யற வேலைக்கு உண்டான ஊதியங்கள் இவங்களுக்கு கிடைக்காம போறதையும் சில இடங்கள்ல பார்க்குறோங்க. ஆபத்தான இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய மிதுன லக்ன நபர்கள்
ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஒரு இடத்துல வேலைக்கு போனேங்க. வேலை செய்யற இடத்துல ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற மிஷின்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு கையில அடிபட்டுருச்சு, கால்ல அடிபட்டுருச்சுன்னு கேட்கிறோம் இல்லைங்களா? அதுல பெரும்பாலான நபர்கள பார்த்தா மிதுனத்துல பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. இவங்க ஒர்க் பிளேஸ்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். 6ங்கிற வாடகை வீடு இவங்க வாடகைக்கு வீட்ட குடுக்கும்போதாகட்டும், இவங்க ஒரு வீட்ல போய் வாடகைக்கு இருக்கும்போதாகட்டும், மிக மிக கவனமா இருக்கணுங்க. என்ன காரணம்னா, இவங்க வீட்ல யாராவது வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா, வந்து இருந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வீட்ட காலி பண்ண மாட்டேன்னு இவங்க கூட சர்ச்சைகள உருவாக்குறது, சீக்கிரம் இவங்க கேட்ட டைம்ல வீட்ட காலி பண்ணி குடுக்காம இருக்கிறது, இந்த மாரி சம்பவங்கள் நடக்கும். இவங்க வாடகை வீட்டுக்கு போறதுனா, இவங்க போறதுக்கு முன்னாடி அந்த வீட்ல ஏதாவது மரணம் சார்ந்த சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்குதா? அப்படிங்கிறத விசாரிச்சுக்கிட்டு இவங்க போக வேண்டியதா இருக்குங்க. அடுத்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்கும் திருமண ஸ்தானத்தை குறிக்குங்க. இவங்களுடைய 7ஆம் பாவம் காலபுருஷனுடைய 9ஆம் பாவமாக வரதால இவங்களுக்கு தந்தை வழி உறவினர்களால தந்தை வழி உறவினர்கள் மூலமாக திருமணம் நடக்கிறத நம்ம பாக்குறோங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி அப்படிங்கிறவங்க மிகுந்த அறிவு சார்ந்த பெண்ணாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. மிதுன லக்ன பெண்ணா இருந்தா அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் ரொம்ப அறிவு அறிவு சார்ந்தவராகவும் இருப்பாரு. சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் மிக்கவங்களாகவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இப்ப இவங்க வந்து வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தரோட அட்வைஸ் இவங்களோட வாழ்க்கையில முன்னேறதுக்கு உதவியா இருக்கும். இப்ப இந்த மிதுன லக்னத்துல பிறந்த நபர்களுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னா யாருடைய அறிவுரை இவங்க கையாளணும் அப்படின்னா, முதல்ல அப்பா, அடுத்தது மனைவி. இவங்க 2 பேருடைய அறிவுரைகளை இவங்க கேட்கும்போது இவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வர்றாங்க. அடுத்து 8ஆம் பாவம். வாழ்க்கைன்னு இருந்தா எல்லாருமே ஒரு விபத்தையோ, இல்ல ஒரு இழப்பையோ சந்திக்காம வாழ்க்கையை கடந்து போக முடியாதுங்க. 8ஆம் பாவம் அப்படிங்கிற இழப்புகள் இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான இழப்புகள் வரும்னா, காலபுருஷனுடைய 10 இவங்களுக்கு 8ஆ வர்றதுனால, முதல் தொழில்ல பெரும்பாலான மிதுன லக்னத்துல பிறந்தவங்க, தன்னுடைய முதல் தொழில்ல தோல்வி அடையறத நம்ம பார்க்குறோங்க. அடுத்தது இவங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஏதாவது மரணம் சார்ந்த சம்பவங்கள் நடக்கும். இல்ல இவங்க முதல்ல தொழில் ஆரம்பிக்கும்போது, அந்த இடத்துல ஏதாவது ஒரு மரணம் சார்ந்த சம்பவங்கள் நிகழ்றத நம்ம பார்க்குறோங்க. இவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தொழில் பண்ணும்போது, ரொம்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டியது இவங்களுக்கு அவசியமாகுதுங்க. அடுத்து இவங்களுடைய 9ஆம் பாவம். இவங்களுடைய 9ஆம் பாவம் காலபுருஷனுடைய 11ஆம் பாவமா இருக்கிறதுனால, இவங்களுடைய தந்தையார் பெரும்பாலும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை மிக்க நபராக இருப்பாருங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க, ஒரு பிரசிடென்ட்டா இருக்கிறாங்க, ஒரு கவுன்சிலரா இருக்கிறாங்க. அந்த மாரி பெரிய ஆட்கள் வந்து இவங்களோட கொஞ்சம் சப்போர்ட் பண்றதையும் நம்ம பார்க்குறோங்க. 9ஆம் பாவம் அப்படிங்கிறது கோவில சொல்லுங்க. இவங்க மிதுனத்துல பிறந்த எல்லாருமே கோவிலுக்கு சம்மந்தப்படுவாங்களா அப்படின்னா இல்லைங்க. ஆனா கோவில்ல முன்னாடி நின்னு ஒரு விஷயங்கள செய்யறது, ஒரு கும்பாபிஷேகம் இந்த மாரி விஷயங்களுக்கு முன்னாடி நிக்கிறது, இதுல எல்லாம் இருக்கிற நபர்கள பார்த்தா பெரும்பாலான மிதுன லக்னம் சம்மந்தப்படுங்க அந்த இடத்துல. இப்போ 9ஆம் பாவம்ங்கிறது வெளிநாடு சொல்லுவாங்க. இவங்க வெளிநாடு இருக்கிற இடத்த விட்டு வேற நாடு, வேற ஊரு அப்படி போனதுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறது, அதுக்கப்புறம் இவங்களுக்கு பதவிகள் கிடைக்கிறது. இத நம்ம பார்க்குறோங்க. இவங்களுக்கு அப்பா மூலமா தொழில் வளர்ச்சியும், தொழில் ரீதியான பாக்கியங்களும் கிடைக்கிறத நம்ம கண்கூடா பார்க்குறோங்க. அடுத்தது 10ஆம் பாவம். இவங்களுடைய 10ஆம் பாவம் காலபுருஷனுடைய 12ஆம் பாவமா வருது. காலபுருஷனுடைய 10 மிதுனத்துக்கு 8ஆகவும், காலபுருஷனுடைய 12 மிதுனத்துக்கு 10ஆகவும் வர்றதுனால, இவங்க தொழில்ல சில சமயங்கள்ல ஏமாற்றம் அடைஞ்சு, அதனால ஒரு கூட்டு தொழில் பண்ணுவாங்க. கூட இருக்கிறவங்க இவங்கள ஏமாத்திருவாங்க. அதுக்கப்புறம் அதன் மூலமா சிறைச்சாலை வரைக்கும் போகக்கூடிய அபாயங்கள் கூட இருக்குதுங்க. மிதுனத்துல பிறந்த எல்லாருக்குமே இது இருக்கிறது இல்லைங்க. கிரக இணைவுகளும், தசா புத்திகளும் தான் இத முடிவு பண்ணுது. தொழில்ல விரயம் அப்படிங்கிறது ஒண்ண சந்திக்காத மிதுன லக்னத்துல பிறந்த நபர் இருக்கிறத நம்ம பார்க்கிறது இல்லைங்க. நிறைய விரயங்கள் பெரும்பாலும் 2வது தொழில் இவங்களுக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. அடுத்தது இவங்களுடைய 11ஆம் பாவம். இவங்களுடைய 11ஆம் பாவம் காலபுருஷனுடைய 1ஆம் பாவமா வர்றதுனால, இவங்களுக்கு சமுதாயத்துல உயர் பதவிகள்ல இருக்கக்கூடிய நபர்களோட நட்புகள் இவங்களுக்கு ஏற்படுங்க. 11ஆம் பாவம் அப்படிங்கிறது உற்ற நண்பர்களையும் சொல்லுவோங்க. இவங்களுக்கு இவங்களுடைய மூத்த சகோதரர்கள் 11ஆம் பாவமா தான் சொல்லுவோம். அப்ப இவங்களுடைய மூத்த சகோதரர்கள் ஆகட்டும், இவங்களுடைய நண்பர்களாகட்டும், இவங்களோட ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோங்க. இந்த கோவில் தர்மகர்த்தா இல்ல ஊர்ல ரொம்ப பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க, ஒரு பெரிய பதவியில இருக்கிறவங்க, இவங்கள மாதிரியான ஆட்களுடைய நட்புகள் இவங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதையும், அவங்களுடைய வழி நடத்துதல்கள் இவங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதையும் நம்ம பார்க்குறோங்க.
அந்த 11 சம்மந்தப்படுறதுனால இவங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் நிறைய இடங்கள்ல கிடைக்கிறதையும் நம்ம பார்க்குறோங்க. அதே மாதிரி 12ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோங்க. இவங்க மறைமுகமா செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க எதுல பண்ணுவாங்க அப்படின்னா, ரிஷப ராசி இவங்களுக்கு 12ஆம் பாவமா வர்றதுனால, ரிஷபம் அப்படிங்கிறது பேங்க்ன்னு சொல்லுவோங்க. இவங்க நிறைய பேங்க்ல டெபாசிட் பண்றது. ரிஷபத்தை வந்து ஆபரணங்களாகவும் சொல்லுவோம். இவங்க நிறைய ஆபரணங்கள் வாங்குறது. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய செய்வாங்க. இவங்களுடைய 2ஆம் பாவம் அப்படிங்கிறது காலப்படி 4ஆ வர்றதுனால, இவங்க பெரும்பாலும் இடத்துல இன்வெஸ்ட் பண்றதையும், அதன் மூலமாக லாபங்கள் நிறைய அனுபவிக்கிறதையும் நம்ம பார்க்குறோங்க. இது எல்லாம் பொதுவான பலன்கள் தானுங்க. கிரக இணைவுகளும் இவங்களுடைய நடக்கக்கூடிய தசா புத்திகளும் தான் இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.